ஏற்கனவே வந்து ஆளுநரும் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அரசு அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ மறுபடியும் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஆனால் தமிழக அரசு சார்பாக இன்னும் எதுவும் அதுக்கு எதிர்ப்பு அந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா தமிழ்நாடு அரசு எதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இந்த இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருக்குல்ல, ஆளுநர் மாளிகைக்கு பேரை மாற்றிட்டாங்க. பேர் வந்து மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு. வைரமுத்த கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், மைசூர் போண்டாவில் வந்து மைசூர் இருக்காது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி மக்கள் மாளிகைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆளுநராக RN ரவி இருந்தப்போ இதே மாதிரி ஒரு காவி உடை திருவள்ளுவருக்கு போட்டு பட்டை கழுத்தில் வந்து ருத்ராஜ கோட்டையெல்லாம் போட்டு திருவள்ளுவருடைய படமாக ஏற்கனவே ஒரு படம் வெளியே வந்தப்போ கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, RN ரவி என்ன பண்ணாரு, சனாதனி அப்படின்ற அளவுக்கு திருவள்ளுவரை பற்றி பேசினார். அவர் சனாதன பாரம்பரியத்தில் வந்தவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அப்போது திமுக அரசு அப்போ இருக்கும்போது கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மக்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாருமே, அமைப்புகள் எல்லாருமே கடுமையான போராட்டம் பண்ணாங்க. இப்போது இன்னைக்கு அதுக்கு என்ன பேர்னா வைகாசி அனுசம், அதாவது அனுச நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை. அதாவது திருவள்ளுவருடைய உருவமே இதுதான் திருவள்ளுவருடைய உண்மையான உருவம். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். இதுதான் திருவள்ளுவருடைய உண்மையான உருவமா அப்படின்னு தெரியாது. திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுலையும் தெளிவு கிடையாது. திருவள்ளுவருடைய திருக்குறள், அவருடைய இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. ஏன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அவர் வந்து வைதிகத்தை எதிர்க்கக்கூடியவர். திருக்குறளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் திருவள்ளுவர் நாத்திகர், அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வாழ்த்து அப்படின்ற முதல் அதிகாரத்துக்கு தலைப்பு வச்சாங்கல்ல, அந்த தலைப்பே கூட பின்னால் வைக்கப்பட்ட தலைப்பு தான், அது வந்து அவர் வச்ச தலைப்பு கிடையாது அப்படின்ற ஆர்கியூமெண்ட் கூட உண்டு. பரலேகர் வந்திருக்காரு, இவர் வந்தாலும் இவரும் வைகாசி அனுஷ்டம் திருவள்ளுவர் திருநாள் விழா அப்படின்னு. நம்ம திருவள்ளுவர் விழாவை தமிழ்நாடு அரசு தை மாதம் 2ஆம் தேதி பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வழக்கமாக கொண்டாடுறோம். அதான் அரசு அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இன்னைக்கு திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருவம் காவி உடையோடு இருக்கக்கூடிய திருவள்ளுவரை போட்டிருக்காங்க பேனரில். இப்போ இது வெளியே வந்து கடுமையான கண்டனங்கள் எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருக்காங்க. வழக்கம் போல் இதுலேயும் மௌனம்.